வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான மூணே இன்கிரீடியன்ஸ் வச்சு அப்கமிங் ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வர ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மூணே இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகல பாத்திரத்துல 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதி வரட்டும். கொதி வர டைமில் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொதி வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வினிகர் வேண்டாம்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு வாடை இருக்காது. வினிகர் அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ வினிகரை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சாப்பில் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி பாதி அளவுக்கு வரவளுக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரத்தில் எதுவும் தங்காமல் எடுத்து விடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாதி அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி சுத்தமாக வற்றி வரணும். அப்போ தான் நம்ம சுகர் சேர்க்க முடியும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இறக்குங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்கு. இப்போ நம்ம இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம சுகர் சேர்க்கணும். சுகர் நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த சுகர் அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சுகர் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கூட வற்றி நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை உடனே ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பிளேட்க்கு மாற்றிட்டு ஒரே சைடாக நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. அந்த சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்கள் பால்கோவா மாதிரி அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி பீஸ் போட்டால் நம்மளுக்கு கடையில் வைக்கிற மாதிரி ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடாக எடுத்து நல்லா செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணோன்னே இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஆனால் என் பொண்ணு கேட்குறான்னு நான் உடனே கட் பண்ணிட்டேன். அதனால் லைட்டாக கொஞ்சம் உதிரியாக தான் இருந்தது. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் 2 மணி நேரம் கழித்து விட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். பீஸ் போட கரெக்டாக இருக்கும். கடையில் வாங்காமல் வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.